ஸ்டோரி ஒன்லைன் ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி காமெடியா இருந்தா எப்படி இந்த குடும்ப கதை? நல்ல படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இளையராஜா வாழ்ந்துட்டு இருக்கார். உங்க படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது? கிளைமேக்ஸ் நல்லா கொஞ்சம் உருக்கமா இருக்கு. மியூசிக் இளையராஜா மியூசிக் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கதையை இன்னும் அதை அழகாக்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போனது? இல்லை, இது ரொம்ப மாஸ் படம். பார்க்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி நினச்சி பார்க்க வரவங்களுக்கான இது கிடையாது. இதில் வந்து ஒரு 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 லைஃப் இருக்குது, ஒரு சட்டிலான ஸ்டோரி, ஒரு ஒரு சட்டிலான பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டோரி. ஃபிஷர்மேனோட ஒரு கதை தான். அவங்களோட வாழ்க்கை, தொழில், காதல், அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாமே அவர் ஒரு ஃபிஷர்மேனோட லைஃப், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பாருங்கள். கிளைமேக்ஸ் வந்து அதான் ஃபீலில் தான் கொடுத்துருக்காரு. ரொம்பைய வந்து ஒரு ஹை ஃபீலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுதான் சொல்லல, அவங்க மீனவர்களுக்கும் கடலுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை முழுமையாக வந்து அவங்க எப்படி ஒரு பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸில் அதுதான் சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட போர் அடிக்குதா உட்காந்து பார்க்கும்போது? போர் அடிக்கல படம். நீ அது எப்படின்னு சொல்றது, இப்போ நம்ம இந்திய நிலைமையில என்னத்தை விரும்புகிறோம்ன்றதும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்குமென்ட்டு. ஸோ அதில் வந்து இப்போ நீட்டாக இருக்கு மூவி. நீங்கள் இருந்து ஃபுல்லாக பார்த்தா தான் அது ஃபுல்லாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இடையில எல்லாமே அங்கங்கே எல்லா மூவியும் அங்கங்கே இடையில வந்து சின்ன சின்ன லேக் அடித்தாலும் பட் எண்டான பார்த்தா தான் அது ஸ்டோரியை உங்களுக்கு அது சொல்ல வந்தது புரியும். ஃபீல் குட் மூவி. படத்தை வந்து பாருங்க, நல்ல ஃபீல் குட் மூவி. அது என்ன என்ன பேஸ் பண்ணி? இது லவ் பேஸ் பண்ணி, ஒரு ஈழத்தை பேஸ் பண்ணி, எல்லாத்தையுமே பேஸ் பண்ணியிருக்கு. வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி இது ஒரு கடலோர காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்பயுமே வந்து நாங்கள் இந்த கரையை பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் இந்த கரை எங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கரையில் என்ன நடக்குது, அங்கேயும் இதே மாதிரி ஒரு தமிழ் பேசுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களோட காதல் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களோட ஊர் எப்படி இருக்குதுலாம் எங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு சமூகம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் படிக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும். ஏன்னா இப்படி நிறைய படங்கள் அவங்க கண்டிருக்கிறாங்க, பட் அந்த வாழ்வியல் தான் அவங்களுக்கு புதுசாக இருக்குமே தவிர, இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மதுரையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, இங்கே ஒரு வாழ்வியல் இருக்கும், இங்கே காதல் இப்படி இருக்கும், ஒரு காலேஜ்னா இப்படி இருக்கும். இதெல்லாமே எங்களுக்கு தெரியுது இல்லை. எதனால தெரியுது? நாங்கள் ஒரு சினிமாவை பார்த்ததுனால நாங்கள் அதை ஸ்டடி பண்ணுறோம். அது மாதிரி நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு இலங்கையில இருந்து தூரமாக இருக்க போகிறோம், ஈழத்தமிழர்கள் இருந்து தூரமாக இருக்க போகிறோம். முதல்ல அவங்களோட வாழ்வியல், அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை பார்க்குறேன். கடலுக்குள்ளே போகிறது, கடலில் மீன் பிடிக்கிற சீன்ஸ் இருக்குதானே, அப்படியே அந்த 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 வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட ஆக்சுவலி படம் முழுக்க அதுதான் இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ நான் தனியாக ஒரு சீன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சினிமாட்டோகிராஃபியோ மியூசிக்கோ சரி, டைரக்ஷனோ சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்டிங்கோ சரி, எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ தனியாக ஒன்றுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு டோட்டலி பேக்கேஜாக ஒரு படம் பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அழகான ஒரு ஒரு வடிவா உங்களுக்கு ஒரு பிளேட்ல வச்சு எல்லாமே ரொம்ப அழகா வச்சு கொடுத்த மாதிரி. நான் 10க்கு ஆக்சுவலி ஒரு 8, 9 கொடுப்பேன். அது எப்பயுமே வந்து நாங்களே எங்களை சொல்லக்கூடாதுல்ல, 10 to 10 அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ மேபி அது ஒரு 10க்கு 10ன்னு தேவையில்ல, ஒரு 9 அப்படின்னா கூட அது ஓகே தான் அப்படின்னு தோணும். ஏன்னா